வணக்கம் நகரத்தார் பெருமக்களே, இது நம்ம நகரத்தார் டிவி. அண்ணா ஓட்டெடுப்புன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? நீங்க எதுக்காக பயப்படுறீங்க? ஓட்டெடுப்புன்னு சொல்லியாச்சு. இதுல எஸ் வந்தா எஸ், நோ வந்தா நோ, அவ்வளவுதானே. இதுல ஏன் பயப்படுறீங்க? நீங்க ஏன் தடுக்கிறீங்க? ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிட்டு 48,000 நகரத்தார் குடும்பங்களையும் கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. நாங்க யார்கிட்டையும் எங்களுக்கு சாதகமா ஓட்டு போடுங்கன்னு கேட்கல. உங்களுக்கு மனசுக்கு என்ன பிடிச்சது வேண்டாம்னா வேண்டாம்னு போடுங்க. வந்திருக்கிற எல்லாரும் வேண்டாம்னு போடுங்க. நமக்கு ஒரு ரெக்கார்டு வேணும். அதாவது தலைவர் நினைச்சதே சாதிக்கணும்னு நினைக்கிறாரு. பொதுக்குழு உறுப்பினர்களோட பேச்சை மதிக்கிறதே கிடையாது. தலைவர் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி மூளையை மயக்கி எப்படியாவது எதையாவது சொல்லி அதைதான் சாதிக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ ஓட்டெடுப்பு தேவையில்லை. புதிய நிர்வாகிகள் அந்த கட்டடத்தை நல்லா பார்த்துக்குவாங்க. அறிவிச்சாச்சு. ஓட்டெடுப்பு எடுக்கிற தப்பு அஜெண்டாவில கொண்டுகிட்டு வரல. அதாவது இன்னும் பிள்ளையே பிறக்கலையா? யோசிச்சு பாருங்க. எப்படி வைப்பாங்க? அதனால வரப்போற நிர்வாகம் டாட்டாட்ட விடுறதா இல்ல யார்கிட்ட வரும்னு அவங்க முடிவு பண்ணிக்கிறான். இவ கட்டி கொடுத்துட்டு சாதியை கொடுத்துட்டு போகட்டு. இதே முடிவு. சாதியை கொடுத்துட்டு இவ பிடிச்சு பண்ணிட்டு போகட்டு. இதே முடிவு. எல்லாரும் சாப்பிட போகலாம். எல்லாரும் அவரோட சாப்பிட போகலாம்னு சொல்றவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் உரிமை இல்லை. ஓட்டெடுப்பு நடப்பதாக நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியில தேர்தல் தேதியை சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஓட்டெடுப்பு நடத்துவோம்னு நீங்க தான் சொன்னீங்க. இந்த தேதி வந்த அண்ணே நான் என்ன சொல்றேங்க, நீங்க வேண்டாம்னா வேண்டாம்னு போடுங்க. நீங்க ஏன் பயப்படுறீங்க? எதுக்கு பயப்படுறீங்க? நீங்க வேண்டாம்னா வேண்டாம்னு போடுங்க, அவ்வளவுதானே. பின்ன என்ன நீங்க தான் பயப்படுறீங்க? எதுக்கு பயப்படுறீங்க நீங்க? அண்ணே தலைவராகிய நான் சொல்றேன், தயவு செய்து உட்காருங்க. அப்படியே ஓட்டு போடுறவங்க லைனுக்கு வந்துடலாம். வாங்க ப்ளீஸ். ஓட்டு போடுறவர்கள் லைட்டுக்கு வந்துடலாம். அண்ணா ஓட்டெடுப்புன்னு தீர்மானம் ஆயிடுச்சு. ஓட்ல அண்ணா நீங்க எதுவும் பேசுறதுக்கு யூ ஹேவ் நோ ரைட்ஸ். நீங்க மேடையில் நீங்க எங்க பேர்ல வழக்கு போட்டிருக்கீங்க. யூ ஹேவ் நோ ரைட்ஸ். நீங்க தைரியமாக மேடைக்கு வந்து பேசணும். கீழே விட்டுக்கு தான் உட்காரக்கூடாது. ஹலோ அண்ணா ஓட்டு போடுபவர்கள் தயவு செய்து மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தயவு கூர்ந்து ஓட்டெடுப்பு இல்ல தேதி முடிவு பண்ணியாச்சு. ஓட்டு போடுற பேரை ரெஜிஸ்டர் பண்ணி ஐடி கார்டு வாங்கிக்கங்க. நீங்க அப்படியே வாங்க. யாரும் ஓட்டு போட வேண்டும். ஓட்டு போட வேண்டும். என்னண்ணே அண்ணா அதெல்லாம் இப்ப சொல்ல வேண்டாம். ஒரு நிமிஷம் இல்ல நான் சொல்றதுக்கு இல்ல. ஹலோ ஓட்டெடுப்பு வேண்டியதில்லை. இங்க தேவோட்டை காசி சத்திர பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட்டத்தில் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நடப்பு நிர்வாகிகள் தங்களுடைய பதவி காலம் முடிந்தவுடன் அடுத்த நிர்வாகிகளிடம் பொறுப்புகளை கொடுத்துவிட வேண்டியது. அடுத்ததாக தேர்வாகி வரும் புதிய நிர்வாகிகள் புதிய கட்டடத்தின் நிர்வாகம் சம்பந்தமாக முடிவு செய்து கொள்ள வேண்டியது. எனவே இன்று இந்த நிர்வாகத்தை பற்றிய பேச்சுக்கே இடமில்லை. இது தேவோட்டை நகரத்தாரின் நிலைமை. அண்ணே தேவோட்டையிலிருந்து நாங்க வந்திருக்கோம். பெரிய ஊரு, 54 பேர் இருக்க ஊரு. பொதுக்குழு தீர்மானத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நாங்க இன்னைக்கு என்ன தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம்? இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்லி சில ஊர்கள் லெட்டர் கொடுத்துருக்கோம். நாங்கள் ராட்சியில் லெட்டர் கொடுத்துருக்கோம். நாங்கள் நச்சாந்திப்பட்டியில் லெட்டர் கொடுத்துருக்கோம். இந்த தேர்தல் வாக்கெடுப்பில் நாங்கள் கலந்துக்கல. எங்களோட லெட்டரை முன்னாடியே கொடுத்துட்டோம். ஏற்கனவே நாங்கள் கொடுத்தது
எங்க ஊர் 5 பேர் நாங்க வந்து கலந்துக்கலன்னு போட்டுருக்கோம். கலந்துக்காதவங்க பூரா வெளியில அதுல வந்து நாங்க இந்த தேர்தலில் கலந்துக்கலாம், பாய்காட் பண்ணிடுறோம். பொதுவாக இந்த பைலா நான் படிக்கிறேன். பைலா படி எந்த விதமான கம்பெனியை பண்ண முடியாது. நேரடியாக சத்திரமே தன் ஆளுமையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது. அதை நான் முழுவதுமாக படிக்கிறேன், அதை சற்று புரிந்து கொள்ளுங்கள். காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திர மேலாண்மை கழகத்தால் தோற்றுவிக்கப்பட்டு நிர்வகித்து வரப்படுகின்ற வாரணாசி, பிரயாக், அயோத்தியா, பஞ்சவடி, கயா, கல்கத்தா, காலிகா, தாரகேஸ்வர், சென்னை, காரைக்குடி, தேவகோட்டம் நகரத்தார்களின் நகர சத்திரங்களையும் இனி வரும் காலங்களில் பிற இடங்களில் இருந்து வருகின்ற ஸ்தாபனங்களை இணைக்கவும் தோற்றுவிக்கப்பட்டுள்ள ஸ்தாபனங்களை தன் ஆளுமையில் வைத்து நிர்வகிப்பதும் தான் பாதுகாத்து வருவதும் தான் இருக்கு பைலாவில். தன் ஆளுமையில் பைலாவிலிருந்து மாறி போடுறா இருந்தால் பைலாவை மாடிஃபை பண்ணி தான் அவங்க எலெக்ஷன் வைக்கணும், கம்பெனி ஆரம்பிக்கணும், கம்பெனிக்கு கொடுக்கணும். அதனால இது பைலாவுக்கு எகென்ஸ்டா இருக்கு. இது என்னைக்குமே நிற்காது, சட்டப்படி நிற்காது. அதனால பொதுக்குழு உறுப்பினர்கள் அது தகுந்தாற் போல பார்த்து நடந்து கொள்ளவும். நாங்கள் வந்து தேவகோட்டை பிரதிநிதியாக இருந்து பேசுகிறேன். எங்கள் ஊரில் தேவகோட்டையிலிருந்து நாங்கள் 56 புள்ளி இருக்கிறோம், பெரிய ஊர். அதிலிருந்து எடுத்த தீர்மானத்தை இப்போ நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நடப்பு நிர்வாகிகள் தங்களுடைய பதவி காலம் முடிந்தவுடன் அடுத்த நிர்வாகிகளிடம் பொறுப்புகளை கொடுத்து விட வேண்டியது. அடுத்ததாக தேர்வாகி வரும் புதிய நிர்வாகிகள் புதிய கட்டடத்தின் நிர்வாகம் சம்பந்தமாக முடிவு செய்து கொள்ள வேண்டியது. இந்த மாதிரி இருக்கிறதுனால இன்னைக்கு தேர்தல் நடந்துச்சுன்னா அதை தேவகோட்டையில் உள்ள செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் பாய்காட் பண்ணுறாங்க. அதை நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். ஹலோ, நாட்டிய சங்கத்தின் 11 மெம்பர்களும் இதுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறத முடிவு பண்ணி ரிஜிஸ்டர் லெட்டர் எழுதியிருக்காங்க. ஏற்கனவே கடிதம் கொடுத்த ஊரின் பொதுக்குழு உறுப்பினர்கள் யாரும் ஓட்டு போட உங்கள் விருப்பப்படி போங்கள், ஆனால் அதற்கு பாய்காட் பண்ணுவோம் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். விருப்பமில்லாதவங்க யாருமே ஓட்டு போட வேணாம். ஸோ தயவுசெய்து எல்லாரும் அமைதியாக இருங்க. அடுத்து வந்துட்டு பொதுக்குழுவை தலைவர் எப்படி நடத்துகிறாரோ அவர் நினைக்கிறபடியே எல்லாம் முடிக்கணும்னு நினைக்கிறாரு. அடுத்த நிர்வாகத்திட்ட கொடுக்கணுங்கிறது தான் இந்த பொதுக்குழுவோட முடிவு. பொதுக்குழு உறுப்பினர் ஒருத்தர் வேண்டான்னு சொன்னாலும் நான் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். இப்போ இதை வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன்னு தான் வந்துட்டு அஜெண்டாவில் இருக்கு. ஆனால் ஓட்டு பெட்டி முதற்கொண்டு எல்லாமே ரெடி பண்ணி வந்திருக்காங்கன்னா ஒரு சதி திட்டத்தோடு தான் வந்திருக்காங்க. இதை எதுக்கு இவ்வளவு தூரத்துக்கு துடிக்கிறாங்கன்னு தெரியல. இதுல என்ன கிடைக்குது? ஏன் புது நிர்வாகம் வந்து பண்றதுல என்ன அவசரம்? ஆமா, அனைவருக்கும் வணக்கம். இப்போ எலெக்ஷன் தேதி அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு யாரும் கேட்கல. எலெக்ஷன் தேதி அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு காபந்து அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் பொழுது எடுக்கக்கூடிய எந்த தீர்மானமும் எடுக்க முடியாது. அப்படி எடுத்தால் அது செல்லாது. மற்றொன்று, இதுபோல சொத்து சம்பந்தமான முடிவுகளில் வந்து ஒரு சிறப்பு தீர்மானமாகத்தான் போடணுமே தவிர அந்த சிறப்பு தீர்மானம்ங்கிறது உங்களுடைய தீர்மானத்தினுடைய முழு அறிக்கையும் கொடுத்து ஜனங்களை படிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் ஓட்டு கேட்கணுமே தவிர நான் பேசலாமா கூடாதா? அப்படி ஒரு சிறப்பு தீர்மானமாகத்தான் போட்டு முடிவை எடுக்கணுமே தவிர இன்னொன்று இப்ப கொடுக்கிற சீட்டு இருக்கு பாருங்க, இந்த ஓட்டு சீட்டுமே எனக்கு சரியில்லை. ஏன்னா யார் போடுறாங்க, எத்தனை பேர் போடுறாங்க, எப்படி போடுறாங்க, எப்படி முடிவு பண்ணுவீங்க? ஒரு சின்ன சிட்டு அதுல நீங்க போடுறீங்க, உங்க பேர் இருக்கா இல்லை எத்தனை பேர் கொடுக்குறோம் இருக்கா, எழுதி வச்சுட்டு கொடுத்துருக்கோமா? கிடையாது. அதனால இதுல வர்ற தீர்மானமானது அல்ல இதுல வர்ற முடிவானது ஒரு முடிவு அல்ல. ஆனா எல்லாருடைய கருத்து தான் இங்க செயல்படுது. சொசைட்டி ஆக்ட்னு சொல்லி இப்ப ரீசெண்டா ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்பனிங் பிற்பாடு நம்மளை கூப்பிட்டு சொன்னது, சொசைட்டி ஆக்ட்ல நீங்க ஓபன் பண்ண பில்டிங்கை நடத்துவதற்கு நம்ம ஊர்ல ஓபன் பண்ணியாச்சுன்னா நம்ம நடத்தலாம். அங்கே சர்டிஃபிகேட் 13 சர்டிஃபிகேட்டுக்கும் இந்த நம்ம இப்போ இன்னைக்கு பண்றவங்களோட சர்டிஃபிகேட் அங்கே தேவைப்படுது. இந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ண வேண்டியதில் அங்கே கொண்டு கொடுக்க வேண்டியிருக்கு.
வேறு எதுக்காகவும் அவர்கிட்ட கொடுக்கக்கூடாது, இவர்கிட்ட கொடுக்கக்கூடாது, அவர்கிட்ட கொடுக்கணும், இவர்கிட்ட கொடுக்கணுங்கிறது எண்ணமே கிடையாது. அப்படி யாரையும் ஏமாற்றி எல்லாம் இங்கே பண்ணணுங்கிற எண்ணம் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்து உங்களோட விருப்பத்தை நீங்கள் என்ன போடுறீங்களோ அதை போடுங்க. ஆனால் இன்னைக்கு இங்கே இது நடந்துச்சுங்கிறத ரெசல்யூஷனை கொண்டு போய் கொடுத்தா தான் நம்ம ஓப்பன் பண்ணி நடத்த முடியும். இதுதான் உண்மை. அப்படி வேணும்னா நீங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் போட்டு கேட்டுக்குங்க. அதாவது பைலாப்படி சத்திர நிர்வாகத்தை நிர்வாகத்தினர் தான் நிர்வகிக்கணும்னு இருக்கு. வேற யாராவது நிர்வகிக்கணும்னா தனியா பைலா அமெண்ட்மெண்ட் பண்ணி தான் பண்ணணும்னு சொல்லி பைலா சொல்லுதுன்னு பழைய சத்திரத்தினுடைய நம்ம சத்திரத்தினுடைய பழைய செயலாளர் சொல்றாங்க. ஸோ இந்த அஜெண்டாவை எல்லாருமே நிராகரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். யாருக்கெல்லாம் இதுல பிடித்தம் இல்லையோ யாருமே ஓட்டு போட வேண்டாம். நான் படிக்கிறேன். ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரம் காசிக்கோட்டை நகரச்சத்திரம் மேலாண்மை கழகத்தால் தோற்றுவிக்கப்பட்டு நிர்வாகத்து வரப்படுகின்ற வாரணாசி, பிராயவே, கயா, அயோத்தி, பஞ்சவாடி, கயா போன்றவற்றை நகரத்தார்களின் நகர சத்திரங்களையும் இனிவரும் காலங்களில் பிற இடங்களில் வருகின்ற ஸ்தாபனங்களையும் தோற்றுவிக்கப்பட்ட ஸ்தாபனங்களையும் தன் ஆளுமையில் வைத்து நிர்வகித்தும் பாதுகாத்தும் வருவது அப்படின்னு தான் இருக்கு. தன் ஆளுமைனா நிர்வாகத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அர்த்தம். இதை சொல்றதுக்குள்ள மைக் அமத்த சொல்லி நிர்வாகத்தினர் உத்தரவு போட்டிருக்காங்க. நல்லா அண்ணே வணக்கம். ஹலோ. அதாவது புதுசா ஆரம்பிச்சிருக்க சத்திரம் நமது நிர்வாகத்தின் கீழ் சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட கொடுத்து நிர்வகிக்கப்படும் அப்படின்னு தான் தலைவர் சொல்லியிருக்காரு. 7 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளின் தலைமையின் கீழ் அவர்கள் தான் நிர்வாகிகளாக இருப்பார்கள். டாடா குழுமமோ ஐடிசியோ அது யாராக இருந்தாலும் அவர்கள் சர்வீஸ் ப்ரொவைடர் தான் நிர்வகிப்பது நாம் தான் சொல்லியிருக்காங்க. ஒரே நிமிஷம் பேசுவா. ஹலோ சார், இப்போ பொதுக்குழு உறுப்பினர் தான் ஓட்டு போடுறாங்களான்னு டவுட்டா இருக்குது. பொதுக்குழு உறுப்பினர் தான் ஓட்டு போட வர்றாங்களான்னு தெரியல. ஸோ இது டாடா நிறுவனத்துக்கு தனியார்கிட்ட கொடுக்கலாமான்னு கூட கேட்கல. டாட்டாட்ட கொடுக்கலாமா வேணாமான்னு போட்டிருக்காங்க. இவங்களே டாட்டாங்கிற ஒரு நிறுவனத்தை முடிவு பண்ணிட்டாங்க. அண்ணே ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒரே ஒரு நிமிஷம் அண்ணே கொஞ்சம் அமைதியா இருங்க. நம்ம பொதுக்குழு அண்ணே ஒரே ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. நம்ம பொதுக்குழு உறுப்பினர் அண்ணே கொஞ்சம் அமைதியா இருங்க. அண்ணே கொஞ்சம் அமைதியா இருங்க. அதாவது நம்ம பொதுக்குழு உறுப்பினர் அட்வொகேட்டு வெங்கடாச்சலம் என்ன சொல்ல மாதிரி தேர்தலுக்கு அனௌன்ஸ் பண்ணாருன்னா வாக்கெடுப்பு நடத்துவது இல்லீகல். 2வது முத்துக்குமார் கேட்ட மாதிரி என்ன போட போறாங்கன்னு தெரியாம வாக்கெடுப்பு எதுக்கு நடத்துறோம், எதுக்காக வாக்கெடுப்பு நடத்துறோம், அதில் என்ன கையெழுத்து போட போறாங்கிறது பொதுக்குழு உறுப்பினருக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோமா இல்லையா? அதே தெரியாத எப்படி கையெழுத்து ஓட்டு போடுறது? மெமரேண்டா அண்டர்ஸ்டாண்டிங்க பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்து ஆனால் படித்து பார்த்து ஓட்டு போட்டோம்னா அது கரெக்டு. அது கொடுக்கவே இல்லை. அதனால இந்த ஓட்டெடுப்பு செல்லாது. அண்ணே நமக்கு ஒரு 6 மாசமாவே எதுக்காக ஓட்டு போடுறவங்களுக்கு தெரியும். விருப்பம் இருந்து ஓட்டு போட்டால் யாரும் கட்டாயப்படுத்தலை. விருப்பம் உள்ளவும் ஓட்டு போட போற, விருப்பம் இல்லாதவங்க ஓட்டு போட போறதில்லை. யாரையும் கட்டாயப்படுத்துறது இல்லை. 2வது என்ன பிரச்சனைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். விருப்பம் இருந்தால் ஓட்டு போட போறாங்க, விருப்பம் இல்லாதவங்க இல்லைன்னு போட போறாங்க. இது யாரையும் கட்டாயப்படுத்துறது இல்லை. ஒருத்தரோட போய் கேன்வாஸ் பண்ணவும் இல்லை. அண்ணா அனைவருக்கும் வணக்கம். அண்ணா ஒரே ஒரு நிமிஷம். அனைவருக்கும் வணக்கம். நான் நாட்டு செங்கோட்டை
நாட்டார்சங்கோட்டையிலிருந்து வந்திருக்கின்ற பொதுக்குழு உறுப்பினர் சோமசுந்தரம், நாட்டார்சங்கோட்டை நகரத்தார் சங்கத்தின் பொருளாளராகவும் இருந்து வருகின்றேன். நம்முடைய தலைவர் அவர்கள் கூறினார்கள், 213 வருடங்களுக்கு முன்பே நாம் காசியில் நகர சித்திரம் கட்டி நகரத்தார்களால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்று. அப்படி இருக்கும்பொழுது தற்போதைய கட்டியுள்ள சத்திரத்தை மட்டும் ஏன் தனியாருக்கு கொடுக்க வேண்டும்? இதையும் ஏன் நகரத்தாரை நிர்வகிக்கக்கூடாது? அதையும் நாம் சிறப்பாக நிர்வகித்து வரும்பொழுது இதனை நம்மால் நிர்வகிக்க இயலாதா? நம்மளால் அவ்வாறு நிர்வகிக்க இயலாது என்ற முடிவை எப்படி இவர்கள் எடுத்தார்கள்? அதை நாம் 213 வருடங்களாக நம்முடைய முன்னோர்கள் நமக்காக கட்டி காத்து பராமரித்து இன்று வரை நாமே அதை பராமரித்து வருகின்றோம். அப்படி இருக்கும்போது இதையும் நாம் பராமரிக்க மாட்டோமா? நம்மால் இவர்களுக்கு ஏன் இப்படி ஒரு சந்தேகம்? எனவே இதையும் நாமே பராமரிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நாட்டார்சங்கோட்டை நகரத்தார்களின் சார்பாக நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் தெரிவித்த இமெயில் மூலமாகவும் ரிஜிஸ்டர் தபால் மூலமாகவும் தலைவருக்கு அனுப்பியுள்ளோம். ஆளுக்கு ஒரு கருத்து இருக்கு. ஜனநாயகத்து மேலே நம்பிக்கை இருந்து ஓட்டு போட போகிறவங்க அங்கே நிற்கிறாங்க. இப்போ அவங்களும் பண்பட்டு வந்தவங்க தான் அவங்கள மாதிரி. அதனால யாரையும் நம்ம கட்டாயப்படுத்தலை. இவ்வளோ பேர் நம்பிக்கையோடு அங்கே நின்று ஓட்டு போட போயிருக்காங்க. அவங்களோட விருப்பம், உங்களோட விருப்பம் என்னவோ அதை நீங்கள் பிடிச்சிருந்தா போடுங்க, பிடிக்கலாம் விட்டுருங்க. இப்போ நம்ம இதை பிடிச்சவங்க ஓட்டு போடுறவங்கள சில பேர் வேணும்னு போடுவாங்க, சில பேர் வேண்டாம்னு போடுவாங்க. அது அவங்களோட உரிமை. அது ஓட்டு போடுறவங்கள நம்ம போடாதீங்கன்னு சொல்றது. திருப்பி ஒருத்தர் பேசணும்னு நீங்க பேசாதீங்க. நீங்க இப்ப கேன்வாஸ் பண்றீங்களா? ஒருத்தர் பேசணும் ஏன் திரும்ப பேசக்கூடாது? ஒருத்தர் பேசின உடனே நீங்க எதுக்கு பதில் சொல்றீங்க? வேண்டாம். அப்ப நீங்க கேன்வாஸ் பண்றீங்க. கேன்வாஸ் பண்ணாதீங்க. ஒருத்தர் பேசினவனே ஏன் நீங்க பேசுறீங்க? பேசாதீங்க. அடுத்தடுத்து வந்து பேசுவாங்கன்னு ஒருத்தர் பேசின உடனே நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தவங்களை சொல்றீங்கல்ல பேசாதீங்கன்னு நீங்க எதுக்கு பேசுறீங்க? சரி வாங்க.
ஓட்டு போட்டு உங்களோட கருத்தை சொல்லுங்க. எடுத்துக்க போட்டியாக இருக்க எங்கள் சம்பளத்திட்டே காமிச்சிட்டேன். எதில் அடிச்சிருக்கேன்னு காமிச்சிட்டு போய் போட்டு வந்துட்டாரு. போட்டு வந்துருக்கேன். அன்னைக்கு ரொம்ப சிரமம் போச்சுங்க. எங்கள் பிள்ளைட்டே கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் பெங்களூர் வந்தேங்கிட்ட மாதிரி. நாங்கள் ஹைதராபாத்தில் 9 மணி நேரம் உட்காந்து. நான் பெங்களூரில் 1.5 மணி நேரம் இருந்தேன். அது வரைக்கும் எனக்கு தப்பிச்சுட்டேன். அதாவது இப்போ எதிரியாகவும் இப்போ எதிர்க்கிறவங்க நிறையா ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஆதரவாக உள்ளவங்க ஓட்டு போடாமல் போயிட்டாங்கன்னா ஆதரவு கம்மியாக இருக்கும். சாப்பிட போனவங்களும் வந்து ஓட்டு போடுங்கன்னு இப்போ சொல்லிடுவேன். இல்லைன்னா இப்போ காசி அந்த லைனில் இருக்கா சொல்லிடுவேன். ஹலோ அண்ணே, அண்ணே ஒரு கார் சாவி இங்கே இருக்குதுண்ணே. டாட்டா கார் சாவி யாருதோ இங்கே இருக்குது, எடுத்துக்கங்க. கார் டாட்டா. அண்ணே, பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் உங்களுடைய வாக்குகளை அளித்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சாப்பாட்டுக்கு நிறைய நகரத்தார்கள் போயிருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து ஓட்டு போடலன்னா ஓட்டு போடுங்க. இதில் நமக்கு என்னென்ன சிரமம் எண்ணிட்டு நோ எஸ்னா எஸ். இதில் என்னென்ன நம்ம குழப்பம், இதில் என்னென்ன சண்டை, இதில் என்ன சச்சரவு ஒருத்தருக்கு கூட நாங்கள் கேட்கல. சாரா ஓட்டு போடுங்க நாங்கள் கேட்கல. நாங்கள் எந்த முடிவையும் எடுத்துக்கிட்டு வரல. நீங்க நினைச்சுக்கிற நாங்கள் முடிவு எடுத்துக்கணும், எந்த முடிவையும் எடுக்கல. பொதுக்குழு உறுப்பினர்கள் என்ன சொல்றீங்களோ அதான் முடிவு. தேங்க்யூண்ணா. அண்ணே, டாட்டாவுடைய கார் சாவி யாரோ இங்க வச்சுட்டாங்க. இதுல வந்து காசியுடைய கீ செயின் இருக்கு. டாட்டாவுடைய சாவி, டாடா காருடைய சாவி. இப்போ ஜெயிச்சுட்டு நீங்கள் தானே விஸ்வநாதர். நான் சாதாரண ஆள். மறந்துடாத ஆத்தி இல்லை, மறந்துடாதானே. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நன்றி.
ஓட்டு போடுறவங்க வரிசையில் கொஞ்சம் தயவு செய்து வரிசையில் நின்று ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுறவங்க கொஞ்சம் தயவு செய்து வரிசையில் நில்லுங்க. கொஞ்சம் கெஞ்சி கேட்டுக்கிறோம். ஓட்டு போடுறவங்க வரிசையில் கொஞ்சம் தயவு செய்து வரிசையில் நின்று ஓட்டு போடுங்க. உங்க மெம்பர்ஷிப் நம்பரை சொல்லி கையெழுத்து போட்டு ஓட்டு ஸ்லிப் வாங்கிக்கிங்க. வரிசையில் நின்னா ஒழுங்கா அது நடக்கும். வரிசையில் நின்று உங்க மெம்பர்ஷிப் நம்பரை சொல்லி அந்த ஸ்லிப்பை வாங்கிக்கிங்க. கொஞ்சம் தயவு செய்து வரிசையில் நில்லுங்க. தயவு செய்து எல்லாம் வரிசையில் நின்று அந்த ஓட்டிங் சீட்டு வாங்கினா கொடுக்குறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க.
சரி விஸ்வநாதர் பார்த்துக்குவாரு. சாவியா சிதம்பரம் தான்டா. இந்த அவர் தெரியும். ஹலோ, ஒரு சின்ன வேண்டுகோள். வாக்கெடுப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பேருங்கிறத அட்டண்டன்ஸை க்ளோஸ் பண்ணி செக்ரட்டரியோ தலைவரோ அனௌன்ஸ் பண்ணணும். எத்தனை பேர் அட்டண்டன்ஸ் கையெழுத்து போட்டிருக்காங்க, எத்தனை பேர் வாக்கெடுப்புங்கிறத தலைவரோ செயலாளரோ தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். 346 பேர் வந்திருக்காங்கண்ணே. அட்டண்டன்ஸ் க்ளோஸ் பண்ணியாச்சா? க்ளோஸ் பண்ணியாச்சு. 346 பேர். தேவோட ட்ரஸ்டிலாம் வந்துட்டாங்களா? அவர் ஓட்டு யார் போடுறது? நான் ஓட்டு போட்டேன். எஸ்எம்ஆர் வரல போடவான்னு கேட்கேன். அண்ணா நமக்கு அண்ணா கதிரேசன் அண்ணா 346 பொதுக்குழு உறுப்பினர்கள் இன்றைக்கு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள். அனைவரும் ஓட்டளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஓட்டிங் முடிஞ்ச உடனே நம்ம வாக்கெடுப்பு அந்த ஓட்டிங் கவுண்டிங் நடக்கும். அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த
யார் யார் நிர்வாகிகள் இருக்காங்களோ அவங்க ராயபுரம் சோலையப்பண்ணன் அவர்கள், குளிபிறை சங்கரலிங்கம் அண்ணன் அவர்கள், கண்டவராயன்பட்டி திரு சொக்கலிங்கம் அவர்கள், ஆத்தக்குடி பழனியப்பண்ணன் அவர்கள், சிறுகூடல்பட்டி டாக்டர் பழனியப்பண்ணன் அவர்கள் இவர்கள் இணைந்து இந்த ஓட்டிங்க கவுண்டிங் பண்ணுவார்கள் என்கின்ற செய்தியை இந்த அவைக்கு சொல்லிக் கொள்கிறோம். நன்றி. அண்ணா, இது வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு. வந்திருக்கிற 346 பேரும் உங்களுடைய பொன்னான வாக்குகளை உங்க மனசு எப்படி சொல்லுதோ அப்படி வாக்களிங்க. தயவு கூர்ந்து இதுல நெகட்டிவா பேசுறதுக்கு, சண்டை போடுறதுக்கு, ஆர்கியூ பண்றதுக்கு எதுவுமே இல்லை, ஒண்ணு கூட இல்லை. என்ன நமக்குள்ள இருந்த சண்டை, இது என்ன தனி மனிதர், என்ன எனக்கு யாரோடையும் சண்டை இல்லை. அதனால வந்திருந்த எல்லாரும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எஸ் போடுங்க, உங்களுக்கு இதுல பிரியம் இல்ல, தவறா தெரியுதுன்னா நோ கொடுங்க. என்ன கவுண்டிங்ல வருதோ படி பண்ணிக்குவோம். காசி விஸ்வநாதர் வந்திருக்காரு காசியில இருந்து, அவர் என்ன முடிவு பண்றாரோ அதை பண்ணட்டும். அதனால உணவரங்கத்தில் இருக்க அத்தனை பேரும் யாரெல்லாம் நீங்க என்ன ஓட்டு பதிவு பண்ணையோ தயவு கூர்ந்து வந்து தங்களுடைய வாக்குகளை தெரிவிக்குமாறு, வாக்குகளை அளிக்குமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வரா தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்ளுகிறோம். அனைவரும் மதிய உணவு எடுத்துக்கொண்டீர்களா? சந்தோஷம். இப்பொழுது தேர்தல் நிறைவு பெற்றுவிட்டது. வாக்களிப்பு இப்ப 8 பேர் கொண்ட குழுவினர்கள், நான் அவர்களுடைய பெயர்களை படிக்கிறேன். ராயபுரம் திரு சோலையப்ப செட்டியார், வலையப்பட்டி திரு PLA சிதம்பரம் செட்டியார், பள்ளத்தூர் டி தேனப்ப செட்டியார், வேந்தன்பட்டி திரு சுப்பையா செட்டியார், சிறுகூடல்பட்டி டாக்டர் பழனியப்பன் செட்டியார், கண்டவராயன்பட்டி திரு சொக்கலிங்கம் செட்டியார், குளிபிறை திரு சங்கரலிங்கம் செட்டியார், ஆத்தங்குடி திரு பழனியப்ப செட்டியார், இவர்கள் 8 பேரையும் வைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள் முன்னிலையில் இந்த பெட்டியை இப்பொழுது திறந்திருக்கிறார்கள். திறந்து அவர்களை என்ன சொல்லலாமா?
ரைட் அண்ணா தேனப்பண்ண ப்ளீஸ் கோ ஹெட். அண்ணா அவங்க 8 பேரை தவிர நம்ம எல்லாரும் கீழே இறங்கிடலாம். அண்ணா நிர்வாகிகள் எல்லாருமே கீழே இறங்கிக்கலாம். அவங்க 8 பேர் மட்டும். தேனப்பண்ண எல்லோருக்கும் மதிய வணக்கம். இப்பொழுது ஓட்டு எல்லாரும் பங்கு கொண்டு அந்த ஓட்டு பதிவு முடிந்து விட்டது. ஓட்டு எண்ணிக்கையும் எல்லாரும் சிறப்பாக பண்ணிவிட்டார்கள். கேக்குதா? வெரி குட். அந்த ஓட்டு எண்ணிக்கை முடிந்ததன் ரிசல்ட் இப்போ மொத்த ஓட்டு பதிவானது 348. அதில் இந்த ஒப்பந்தம் வேண்டாம் என்று சொல்பவர்கள் என்போர் 227, வேண்டும் என்போர் 121, வேண்டாம் என்போர் 227, வேண்டாம் என்போர் 227, வேண்டும் என்று கூறியவர்கள் 121. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த தேர்தல் முடிவுகளை மனப்பூர்வமாக நிர்வாகிகளாகிய நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். பொதுக்குழு உறுப்பினர்கள் சொல்றதுதான் இறுதி தீர்ப்புன்னு முதல்ல சொல்லிட்டோம். அதனால மொத்த ஓட்டு பதிவு 348, வேண்டாம் என்று சொன்னவர்கள் 200, பொதுக்குழு உறுப்பினர்கள் 227, வேண்டும் என்று வாக்களித்தவர்கள் 121. வாக்களித்த அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த தேர்தலை வெகு சிறப்பாக நடத்தி கொடுத்த நம்ம டாக்டர் பழனியப்பண்ணன், பள்ளத்தூர் தேனப்பண்ணன், நம்ம சோலையப்பண்ணன், இருக்கா சங்கர்லிங்கம் அண்ணன், பாம்பே பழனியப்பண்ணன், PLA சிதம்பரம் அண்ணன், தொண்டர் சொக்கலிங்கம் அண்ணன் மற்றும் கிருஷ்ணன் அண்ணன் அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்ததாக என்ன வழக்கு? மோசடி வழக்கு போட்டதற்காக அரு சிவா அண்ணன் அவர்கள் இந்த மேடைக்கு வந்து அவர்கள் சரியான விளக்கத்தை, நாங்கள் என்ன மோசடி செய்தோம் என்கின்ற விளக்கத்தை தெரிவிக்குமாறு நீங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் சொல்லி வர சொல்லுங்க. அண்ணனை, எங்கள் மேல் தவறு இருந்தால் தண்டனையை கொடுங்கள். மோசடி வழக்கு இல்லாத போது அவதூறுகளை போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி ஒரு பெட்டிஷன் கொடுத்திருக்காங்கன்னா அதுக்கு அண்ணன் அவர்கள் விளக்கத்தை சொல்ல வேண்டும். இந்த மீட்டிங் முடிச்சுட்டு போகும்போது எல்லாரும் மினிட்ஸ்ல கையெழுத்து போட்டு போயிருங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம்.
என் பேர் சிதம்பரம் செகண்டி. 2023-2026 காசி நகரத்தார் சத்திரத்தில் பொற்காலம் என சொல்ல வைத்த இந்த நிர்வாகிகள் 7 பேருக்கும் மற்றும் அதனுடைய உறுப்பினர்களுக்கும் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களுக்கும் நமது பொதுக்குழு நண்பர்களின் சார்பாக வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து அவர்களின் பாடுபட்டதற்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நகரத்தார்களின் குருவாக திகழ்ந்த நம்மையெல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற பட்டினத்தார் அவர்களுக்கு முதல் பொதுக்குழுவில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்ட பட்டினத்தார் சிலை. அண்ணா ரவீந்திரன், டாபிக் எல்லாம் மாற்ற வேண்டாம் தயவு செய்து. முதல்ல எங்கள் மீது உள்ள வழக்குகளை, மோசடி வழக்கிற்கு நம்ம அருள் சிவானந்த் தெளிவான விளக்கத்தை சொல்லணும். அப்புறமா அடுத்ததெல்லாம் பேசலாம் ப்ளீஸ். அன்பார்ந்த 76 நகரத்தாரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 474 பொதுக்குழு உறுப்பினர் அனைவருக்கும், இந்த காசி சத்திரத்தில் நிர்வாகத்தில் உள்ள அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரம்ப காலத்தில் 8வது மாதத்தில் நாங்கள் ஒரு செய்தி போட தொடங்கினோம். என்ன செய்தி என்றால், அந்த பொதுக்குழுவில் 2 பெரியவர்களை வைத்து டாட்டாவுக்கு விடுவது என்று பேசி முடிவெடுத்து சொன்னதை வைத்து அந்த செய்திகள் தொடர்ந்து போடப்பட்டது. அதுவரையிலும் இவர்கள் இந்த 60 கோடி ரூபாய் வசூலில் 50 கோடி ரூபாய் வசூல் செய்த வரையிலும் எந்த விதமான தடங்களும் யாரும் கொடுக்க வேண்டாம் என்றோ, யாரும் தடுக்க வேண்டாம் என்றோ, இந்த கட்டடத்துக்கு யாரும் பணம் கொடுக்க வேண்டாம் என்றோ நாங்கள் போடவில்லை. சில செய்திகள் மோசடி வழக்கு உண்டான விஷயங்களை சொல்லுங்க, மற்றதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டாம். என்ன மோசடி வழக்கம் முதல்ல அதை தெளிவுபடுத்துங்க. வச்சிருக்கேன், ஏன்னா எல்லாரும் புறப்பட போறாங்க. நீங்க ப்ளீஸ் யாரும் சொல்ல வேண்டாம், கேட்டுட்டு போங்க. அப்ப எங்களை பத்தி காய்ச்சத்திரத்துடைய லெட்டர்பால்ல தனவணிகன் ஆசிரியர் வள்ளியப்பா, நகரத்தார் திருமகள் அவர் நாகராஜன், மும்பை பழனியப்பன், சிவா, இந்த மாதிரி ஒரு 7 பேர் பேரை போட்டு காய்ச்சத்திர லெட்டர். தம்பி ஏன் ஆஃப் பண்ற? காய்ச்சத்திர லெட்டர் பால்ல அடிச்சு அதில் செக்ரட்டரி கையெழுத்து போட்டு எங்களை பத்தி முதல்ல தவறா போட்டாங்க. இது இது. இப்ப நான் என்ன கொடுத்திருக்கேன்னா, மோசடிங்கிற வார்த்தை இல்லை. அதாவது அருசிவா ராஜ்யம் ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை மேலாண்மை கழகத்தின் செயற்குழு உறுப்பினர் அட்ரஸ் போட்டிருக்கு. எதிர் மனுதாரர் லேனா நாராயணன் தலைவர், ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திர மேலாண்மை கழகம் 3 தெற்கு வடபோக்கி தெரு காரைக்குடி. எஸ் கதிரேசன் செயலாளர் மேற்படி கழகம் காரைக்குடி தெற்கு காவல் நிலையம் ஆய்வாளர்களுக்கு தெரிவிக்கும் தகவல் மற்றும் புகார். பார்வை 2ஆம் எதிர் மனுதாரர் கடிதங்கள் 1 தேதி 6/11/2025, 2 தேதி 20/11/2025. லேனா நாராயணன் அவரோடு அமர்ந்து பேசி வெளியிட்ட வீடியோவின் தேதி 4/12/2025. ஐயா, 48,000 நகரத்தார்களுக்கு சொந்தமானது மேற்படி மேலாண்மை கழகத்தின் சொத்துக்கள். எங்களுக்கு வாரணாசி அண்ட் காசி சிக்ரா என்ற பகுதியில் 500 கோடி மதிப்புமிக்க நிலம் 1.5 ஏக்கரில் உள்ளது. பல நகரத்தாரின் நன்கொடைகளால் அங்கே அதில் நிலத்தில் 16,000 சதுர இடத்தில் 10 மாடி கட்டணம் கட்டி 80% பணிகள் விரைவு. எங்கள் கழக சட்ட துணை விதிக்கு முரணாக அந்த சொத்தை பராமரிக்க 3ஆம் நபரான ஒரு கம்பெனியிடம் ஒப்படைக்க மேற்படி இருவரும் மற்ற நிர்வாகிகளும் இணைந்து ரகசிய மோசடியாக ஒப்பந்தம் போட்டுள்ள விஷயம் கசிவாகி உள்ளது. பார்வை 2 நன்கொடையாளர்களை நாளை நடைபெறவுள்ள கூட்டத்திற்கு எதிர்மனுதாரர் சிறப்பு அதிகாரம் அழைத்துள்ளது ஒரு மோசடி களத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். மேற்படி 3-இன்படி நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளனர். அதில் முதல் எதிர்மனுதாரர் சுமார் 29 நிமிடங்கள் பேசி நகரத்தார்கள் பவுண்டேஷன் பற்றி பல தகவல்கள் சொல்லியுள்ளார்.
அந்த பவுண்டேஷன் பதிவானது எங்கள் தீர்மானம் நிறைவேறியது போன்றவை மர்மமாக உள்ளது. 14/6/2025 நடைபெற்ற கூட்டத்தில் மினிட்ஸ் யாரும் பார்க்க இயலாத மறுக்கின்றனர். அதில் இந்த பவுண்டேஷன் பற்றி உள்ளே நுழைத்து உறுப்பினரை ஏமாற்றியதாக அறிகிறோம். காரைக்குடி PLP பேலஸில் கழகத்தை உண்டு பண்ணி எதிர்மனதாளுக்கு சாதகமாக முடிவெடுக்கக்கூடும் சதி செயல் என நினைக்கிறேன். கோயில் மடாதிபதி அவர்களின் ரகசிய ஒப்பந்தத்திற்கு மறுப்பு அறிவிக்கை விட்ட வண்ணம் உள்ளனர். எங்களில் நச்சாந்தவட்டி, கீழச்சப்பட்டி, விரையாச்சலை போன்ற பல நகரத்தார்கள் கூட்டம் போட்டு திட்டத்திற்கு மறுப்பு தெரிவித்து கடிதத்தை மறுபடி கழகத்திற்கு அனுப்பியுள்ளனர். எங்களில் 2 அமைந்திருக்கும் குந்தமணிக்கு சதித்திட்டம் தீட்டியுள்ளனர். PNS கிரிமினல் சட்டத்தின்படி கீழ்கண்ட பிரிவில் குற்றம் புரிந்துள்ளனர். நாளை 6/12/2005 கூட்டம், இன்று ஒரு நாள் இடைவெளி. ஆகவே தாமித்தால் மேற்கொண்ட இருவன் மீதும் வழக்கு பதிவு போர்க்கால அடிப்படையில் 14/2005 கூட்டம் செய்யும் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவுதான். இதுல எந்த இடத்துல மோசடி இருக்கு? என்ன உள்ளதோ அதானே எழுதியிருக்கு. இதுல ஒண்ணுமே இல்லை. இதுல மோசடிக்கு என்ன இருக்கு? எந்த இடத்துல மோசடி பண்றாங்க? இல்ல தொகை நீங்க மோசடின்னு எழுதி கொடுத்திருக்கீங்க அப்படின்னா என்ன? அதெல்லாம் இல்லங்க. இதுல என்ன மோசடி? படிச்சதுல மோசடி இருக்கு. என்ன மோசடி இருக்கு? 2 வரியில 2 ஸ்பாட்ல மோசடி இருக்கு. இப்ப டாட்டான்னு சொல்லி பேர் அடிச்சு நீங்க கொடுக்குறீங்களே, நீங்க வெளியாளுக்கு போட்டு வெளியாளுக்கு விடுறதா நம்ம வச்சுக்கிறதா நான் கேட்டிருக்கியா? எதுக்கா டாட்டான்னு பேர் அடிச்சிருக்கீங்க? திசை திருப்ப வேண்டாம். இல்ல இப்ப டாட்டான்னு பேர் அடிச்சிருக்கீங்க. அண்ணா டாட்டான்னு பேர் அடிச்சிருக்கீங்க. நீங்க மோசடின்னு 2 இடத்துல நீங்க எழுதி இருக்கீங்க. இப்ப நீங்க டாட்டான்னு எப்படி அடிச்சியா? வெளியாளுக்கு விடுறது அல்லது நம்ம வச்சுக்கிறது அதானே எழுதணும். இந்த நீங்க ஓட்டு போட்டதுல நீங்க டாட்டான்னு எப்படி அடிச்சியா? அண்ணா ஏற்கனவே இந்த தீர்மானமாக நிறைவேற்ற இல்ல டாட்டாக்கு தீர்மானிச்சு 14 அப்படித்தானே எழுதி இருக்கோம். எடுத்து பாருங்க. டாட்டான்னு எப்படி படிச்சு நீங்க கேக்குறீங்க? அண்ணா நீங்க முன்கூட்டியே நீங்க எழுதிட்டு வருவீங்க. அண்ணா இப்ப டாட்டான்னு எப்படி பண்ண முடியும்? ஏற்கனவே இருக்கு. இல்லங்க டாட்டான்னு பேர் ஓட்டு எப்படி நீங்க வாங்குறீங்க? மீட்டிங் வராம பேசுறீங்க. வெளியாளுக்கு விடுறது ஒரு மீட்டிங்க்கு வர்றது இல்ல. சும்மா மதுரையில உட்கார்ந்துட்டு எதையாவது வாட்ஸ்அப் அனுப்பி இருக்கலாம். ஆமா இவர் போன மீட்டிங் 28.4 கோடி ரூபாய்க்கு சொன்னீங்க. 60 கோடிக்கு போயிருக்கு. 28.4 கோடி சொல்றது 60 கோடி தான் என்னாச்சு? ஒரு சதுரடிக்கு எவ்வளவு ரூபா வருது? 28 கோடி சொல்றது ஸ்ட்ரக்சருக்கு மட்டுமல்ல. நீங்க 28.4 கோடி யாரு பாக்குறது? நீங்க அண்ணே மோசடின்னு எழுதுனதுக்கு காரணத்தை சொல்லுங்க. மோசடி இல்ல. இப்ப படிச்சீங்க 2 இடத்துல டாடா குடிக்க விடுறது என்ன? இப்ப 2 இடத்துல மோசடின்னு படிச்சாங்களா இல்லையா? இல்லது படிச்சாங்களா இல்லையா? மோசடினா என்னது? அப்ப என்ன மோசடினா ஃப்ராட் தரம் பண்றது. நாங்க பணம் அதுல இருக்காதுல. நீங்க இப்ப படிச்சீங்க அதுல இருக்கா? எதுல அது இருக்கானா? பணம் எடுத்துக்கிட்டீங்களா? இருக்கு. ஐயா அதெல்லாம் வேண்டாம். நீங்க இப்ப படிச்ச அண்ணே போது நான் அண்ணனோட பேசல. தேவையில்லாத வழக்குகள். இப்ப அண்ணன் படிக்கும் போது மோசடி செய்ததாக 2 இடத்துல படிச்சாங்க. இல்லன்னு அப்படி இல்ல. நோ 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 என்ன இவங்க பாட்டுக்கு மோசடின்னு சொல்லுவாங்க, அதுன்னு சொல்லுவாங்க, இதுன்னு சொல்லுவாங்க. அண்ணா இதுக்கு அண்ணன் விளக்கத்தை சொன்னாம போறவில்ல. என்ன அர்த்தம்? அண்ணா அப்படி இப்ப படிச்சா இல்லன்னு இப்ப சொல்லலைங்கிறது வேற. போலீஸ்காரரு அண்ணா நீங்க போறீங்க, நீங்க வந்து விளக்கத்தை சொல்லிட்டு போங்க. நீங்க பயந்துகிட்டு போக வேண்டாம். நீங்க பயந்து போறீங்க. நீங்க அண்ணே இதுக்கு மோசடின்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? மோசடினா என்னன்னு என்ன கேக்குறாங்க. நான் சொல்றது என்ன எழுதி கொடுத்துருக்கோம் அதுல இருக்கு. சரியா? கிளீனா படிச்சிருக்கேன். இதுதான் இங்க கொடுத்துருக்கோம். அதுல மோசடி இருக்கு. மோசடி வந்து வேற எப்படி நடக்கணுமோ நீங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன கோர்ட்ல பாக்குறதுல கோர்ட்ல பாத்துக்கோங்க. ஏன்னா இவங்க பாட்டுக்கு எதையாவது எழுதிக்கிட்டு இருப்பாங்க. மீட்டிங்கே வர்றதில்ல. இல்ல இல்ல என்ன மோசடி இருக்கு? நீங்க படிச்சா என்ன மோசடி இருக்கு? என்ன மோசடி வேற. எங்களுக்கு அண்ணா இதுக்கு சரியான தீர்வு பொதுக்குழு உறுப்பினர்கள் நீங்க சொல்லணும். அதனாலதான் நாங்க முதல்லயே அதை கொண்டு வந்தோம். நீங்க எல்லாரும் உத்தரவாதம் அளித்ததின் பேரில் நாங்க கடைசி இதர விஷயங்களுக்கு மாத்திருக்கோம். இப்ப வந்து நான் மோசடின்னு சொல்லலன்னு சொல்றாங்க. ஆனா 2 இடத்துல அண்ணன் படிக்கும் போது மோசடின்னு சொல்லியிருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டர் எங்களை கூப்பிட்டு உங்க பேர்ல மோசடி வழக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எங்களை 5 மணி நேரம் நேத்து நான் போகல, இவங்க போயிருந்தாங்க, நிர்வாகிகள் போயிருந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் தெளிவான விளக்கத்தை இதுக்கு சொல்லணும். அண்ணன்ட்ட கேட்கணும். மோசடினா என்ன மோசடி?
எதை மாத்தி எழுதியிருக்கோம்? இல்ல மன்னிப்பு கேட்கணும், வாபஸ் வாங்குறது அப்புறம் நான் இவங்க இப்ப எங்களுடைய துணை செயலாளர் என்னமோ அண்ணனை பத்தி ஒரு மெசேஜ் போட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து மதுரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு எங்க துணை செயலாளர் வர சொல்லி மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கிட்டு தான் விட்டாரு. அப்ப அவருக்கு வந்தா அது ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? நீங்க வாங்கின அண்ணன் அண்ணன் வந்து இந்த சபையில மன்னிப்பு கேட்கணும், கேஸ வாபஸ் வாங்கணும். அண்ணன் வருத்தம் ஏன்னா உங்களை நான் மோசடி வளர்க்கணும். இந்த வக்கீல் இருக்காங்க, அண்ணன் மன்னிச்சுக்கங்க உங்களை சொல்றோம்ல, அண்ணன் மோசடி சொல்லிட்டான்னு சொன்னாலும் விடுவாரா? என்னைய தண்டுவார கிழிச்சு போட மாட்டாரு. என்ன அருசிவானுக்கு வந்தா ரத்தம், நிர்வாகிகளுக்கு வந்தா தக்காளி சட்னியா? ரெண்டு இடத்துல மோசடின்னு படிச்சுட்டு நான் மோசடின்னு சொல்லலைன்னு பொய் சொல்றாரு மீட்டிங்ல. அவங்க வந்து சபையில மன்னிப்பு கேட்கணும், கேஸ வாபஸ் வாங்கணும். அண்ணே போடுங்கண்ணே. ஆடியோ போட்டுங்க அண்ணே. அண்ணே சிவானே சிவானே வருத்தம் தெரியுது அண்ணே. அதாவது அண்ணே அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். அண்ணே சிவானே, அண்ணே சிவானே, அண்ணே ஒரு நிமிஷம் யாரும் ப்ளீஸ். அதாவது நம்ம முதல் பொதுக்குழுவுக்கு நம்ம எப்படி வந்தோமோ, நண்பர்களாக சந்தோஷமாக வந்தோமோ, அதுக்கப்புறம் நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்தது போனது இதெல்லாம் ரைட். அவங்க நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறது சிறப்பாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தேர்ந்தெடுத்த நிர்வாகிகள் சிவானந்த வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் சார்பாக இந்த கொடுத்த வழக்கை வாபஸ் பெற்றுக்கொள்ள கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப வேறைங்க நாராயணன் வேறைங்க என்ன கொடுத்துருக்காரு? கலெக்டர் சொத்து சமாச்சாரமா நீங்க டாக்குமெண்ட் போலியா பண்ணிருக்கீங்க இல்லையே? ஏதாவது ஆதாரம் இருந்தா சொல்லுங்க. நாங்க எதுவும் தப்பு பண்ணல. ஆதாரம் இருந்தாலும் இல்லைன்னா எடுத்துவாங்க, இல்லைன்னா நம்ம விளக்கத்தை கொடுத்து போவாங்க. நல்லா வரணும். எப்போ வீடியோ வெளியிட்டிருக்கீங்க, சரி. அதனால உங்களுடைய விளக்கத்தை வந்து அவங்க சேர்த்துனாங்க. சாயங்காலம் 5 மணிக்கு வந்து காலப்படி பிரதி காவலாயிட்டுது. சரிங்க சரிங்க சரிங்க. நல்லா வரணும். 14:06 சரிங்க சரிங்க. நீங்கன்னா அவர் நாராயணன் சார் 2 நல்லா 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 வரணும். போன் எடுத்து எடுக்கிறேன் சொல்லியிருந்தேன். இல்ல அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க, வந்தோன்னு சொல்றேன். சொல்லிடுங்க. ஓகே ஓகே. நீங்க சவுத் போலீஸ் உங்க பேர் நீ மைக்கேல் ராஜ். ஓகேண்ணே ஓகேண்ணே. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அண்ணா இப்ப இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் பேசினாரு, செக்ரட்டரி பேசினாரு. உங்கள் மீது மோசடி வழக்கு போடுவதற்காக அருசிவா அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இன்ஸ்பெக்டர் அருசிவானனுக்கு சப் இன்ஸ்பெக்டர் அருசிவானனுக்கு பேசி இன்னும் திருப்பி ஒரு தடவை கேளுங்க. அவர் மோசடின்னு சொல்றாரா இல்லையான்னு கேளுங்க. சொல்லுங்க. வணக்கம், காரைக்குடி சவுத்து போலீஸ் பேசுறேன். சொல்லுங்க. சிவானந்த் சார் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப வேறைங்க நாராயணன் வேறைங்க என்ன கொடுத்துருக்காரு? கலெக்டர் சொத்து சமாச்சாரமா நீங்க டாக்குமெண்ட் போலியா பண்ணிருக்கீங்க இல்லையே? ஏதாவது ஆதாரம் இருந்தா சொல்லுங்க. நாங்க எதுவும் தப்பு பண்ணல. ஆதாரம் இருந்தாலும் இருந்தா எடுத்துவாங்க, இல்லைனாலும் நம்ம உங்க விளக்கத்தை கொடுத்து போவோம். நல்லா வரணும். எப்போ வீடியோ வெளியிட்டிருக்கீங்க, சரி. அதனால உங்களுடைய விளக்கத்தை வந்து அவங்க சேர்த்துனாங்க. சாயங்காலம் 5 மணிக்கு வந்து காலப்படி பிரதி காவலாயிட்டுது. சரிங்க சரிங்க சரிங்க. நல்லா வரணும். 14:06 சரிங்க சரிங்க. நீங்கன்னா அவர் நாராயணன் சார் 2 நல்லா 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 போன் எடுத்து எடுக்கிறேன் சொல்லியிருந்தேன். இல்ல அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க, வந்தோன்னு சொல்றேன். சொல்லிடுங்க. ஓகே ஓகே. நீங்க சவுத் போலீஸ் உங்க பேர் நீ மைக்கேல் ராஜ். ஓகேண்ணே ஓகேண்ணே. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. இதற்கு சரியான தீர்ப்பை பொதுக்குழு உறுப்பினர்கள் செய்ய வேண்டும். ஆமா அண்ணா, கேஸ் வாபஸ் வாங்கினா பத்தாது. நான் உங்களை அவதூறு சொல்லிவிட்டு மன்னிச்சுக்கங்கன்னு சொன்னா விட்டுருவீங்களா?
அவர்கள் சபைக்கு மேடைக்கு வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும், அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும். அண்ணனை வர சொல்லுங்க. நான் தப்புன்னா நான் மன்னிப்பு கேட்பேன். அதுதான் நியாயம், அதுதான் தர்மம். இவர் எந்த மீட்டிங்க்கு வராம மதுரையில் உட்கார்ந்துக்கிட்டு எந்த ஒரு அவர் எதுக்கு செயற்குழு உறுப்பினர் வந்தாருன்னு கேட்கிறேன். நான் கேட்கிறேன், எதுக்கு செயற்குழு உறுப்பினர் ராஞ்சியத்திலிருந்து வந்தாரு? எந்த மீட்டிங்க்கு வர்றதில்ல, காசிக்கு வர்றதில்ல, இதை மீட்டிங்களா அதை மீட்டிங்களான்னு கேட்கிறாரு. இவர் செயற்குழு உறுப்பினர் தானே, மீட்பதற்கு வரலாமே. யார் இவர்களை வர வேண்டாம் என்று சொன்னார்கள்? அதை விட்டுவிட்டு முதல் மீட்டிங்ல இருந்து இந்த சத்திரத்தை கட்டக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அவதூறுகளை சொல்ல நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். நான் பேசுறதை நிறுத்திக்கிறேன். நீங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் அண்ணனை சொல்லி வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. சிவா தப்பான ஆள் கிடையாது, ஏதோ ஒரு தவறுதல். அண்ணே சிவா அண்ணன் தப்பான ஆள்னு நாங்க சொல்லல. இப்ப நெல்லியான் அருணாசல் அண்ணன் நான் தரக்குறைவா கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரத்தில் இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நெல்லியான் ஸ்டாக்ஸ் அண்ணன் ஒரு என்ன சொல்ற மோசடி வழக்கில் ஈடுபட்டிருக்காருன்னு சொல்லி நான் இவர் பேர்ல கொடுத்துறேன் அப்படின்னம்னா நீங்க என்னென்ன கொஞ்சுவீங்களா அண்ணா? என்னென்ன நல்ல ஆள் இல்லைன்னு சொல்றீங்க, தப்பான ஆள் சொல்ல நீங்க கொஞ்சுவீங்களாங்க? என்னை உண்டு இல்லை என் சட்ட ரோசரை கலத்திட மாட்டியா? இப்ப சிவானே பேசுவாரு, வாங்க சொல்லுங்க. இப்ப அவர் பெட்டிஷனை படிச்சு பார்த்தேன். அந்த பெட்டிஷன்ல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி வந்து இவங்க வந்து ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டதாக நியூஸ் கசிவாகுது, மோசடியாக ஒப்பந்தம் போட்டதாக நியூஸ் கசிவாகுது அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இவர் மோசடி செஞ்சுட்டாங்கிற என்ன இருங்க நான் என்ன பேச அடே ஐயோ ஏனே உள்ள சொல்றேனே இல்ல இரு இங்க இருக்க சொல்றேன் அதுல அண்ணே 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 ஒரு நிமிஷம் இருக்க அண்ணே அண்ணே இந்த ஒரு நிமிஷம் அதுல இல்ல இல்ல இருங்க அதுல என்ன அதுல என்ன அண்ணே இருங்கண்ணே இருங்க அதுல என்ன வாசகம் மட்டும் படிக்கிறேன். அதாவது எங்கள் கட்ட இருக்காங்க அண்ணே இருங்கண்ணே சத்தம் போடாதே. எங்கள் கழக சட்ட துணை விதிக்கு முரணாக அந்த சொத்தை பராமரிக்க மூன்றாம் நபரான ஒரு கம்பெனியிடம் ஒப்படைக்க மேற்படி இருவரும் மற்ற நிர்வாகிகள் ஐவருடன் இணைந்து ரகசியமாக மோசடியாக ஒப்பந்தம் போட்டுள்ள விஷயம் கசிவாகி ஒரு இதுல அதுக்கு என்ன பேரு? அந்த மோசடிக்கு என்ன பேரு? அதுல போட்டிருக்க மோசடிக்கு என்ன பேரு? அந்த மோசடிக்கு என்ன பேரு? என்ன மோசடி பண்ணாங்க? அந்த மோசடிக்கு நீங்க வார்த்தை எதுக்காக வந்துச்சு? எப்படி போடலாம்? என்ன ரைட் இருக்கு மோசடின்னு அதுல போடுறதுக்கு? என்ன மோசடி பண்ணாங்க? அந்த மோசடின்னு வந்திருக்கா இல்லையா? பொய்யா? அண்ணே ஒரு நிமிஷம் சொல்றேன் கேளுங்க அண்ணே இருங்கண்ணே பிரச்சனையை முடிப்போம் அண்ணே என்ன ஆளாளுக்கு கையை கவிச்சுட்டியா? இருங்கயா பேசுவான் இருங்க. பேசுனது பொய்யா? இன்ஸ்பெக்டர் பேசுனது பொய்யான்னு கேக்குறேன். நம்ம இங்க இருங்க அண்ணே இருங்க இன்ஸ்பெக்டர் பேசுனது பொய்யா? என்ன பண்ணிருவியா மயில்ண்ணே யாரும் எதுவும் பண்றதுக்காக இல்லைண்ணே. மோசடின்னு போட்டு என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறியா நீங்க? யாரும் எதுவும் பண்றதுக்காக யாரும் எதுவும் நம்ம ஒன்றும் சண்டை போடுறதுக்கு வரல. இப்ப நான் சிவான நம்ம பேசி இதை முடிச்சு விடுங்கன்னு சொல்லித்தான் கூட்டு வந்து விட்டுருக்கேன். என்னையா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கக்கூடாதுண்ணே, தப்புண்ணே. என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கக்கூடாது. பேசும்போது இப்ப அவரு உண்மையிலே அவர் வந்து கசிவாய் உள்ளன்னு சொல்றாரு, அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறோங்கிறாரு. அவரும் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு, என்னைய பத்தி இவ்வளவு எல்லாம் போட்டிருக்காளே அவங்க வருத்தம் தெரிவிப்பாளான்னு கேட்கிறாரு. அதுவும் நியாயம் தான். அதுவும் நியாயம் தான்.
அப்ப அவங்க எல்லாம் மன்னிப்பு கேட்பாங்கன்னு கேக்குறாரு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா வக்கீல வச்சு நீங்க பேசுறீங்களா? இல்ல 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 அவர் சொல்றாரு அவர் வக்கீல வச்சு பேசுறீங்களா? நீங்க அவர் என்ன கேப்பீங்க? நீங்க பேசுறீங்களா? நீங்க வழக்கறிஞரா இங்க பேசாதீங்க. பொதுக்குழு உறுப்பினரா பேசுங்க. யார் தப்பு பண்ணா? யார் ஃப்ராட் பண்ணா? யார் ஃப்ராட் பண்ணா? யார் ஃப்ராட் பண்ணா? அண்ணே அண்ணே இந்த தப்பை நான் பண்ணியிருந்தா தார்மீகமா எந்த ஊர்ல வேணாலும் வந்து நான் மன்னிப்பு கேட்பேன். போலீஸ் நாங்க எங்க அதாவது அக்ரிமெண்ட் நாங்க எங்க சைன் பண்ணிருக்கோம் காமிக்க சொல்லுங்க. என்ன மோசடியை செஞ்சுட்டோம்? பொதுக்குழு என்ன சொல்லிச்சோ கேட்டோம். இதுக்கு அண்ணன் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும். இதை வாபஸ் வாங்கணும். ஆமா மன்னிப்பு கேட்கணும். அப்ப அவங்களுக்கு வந்தா ஒரு மாதிரி எங்க நான் கேட்கறதுனா விட்டுருப்பீங்களா? அண்ணா இல்லைன்னா இங்க வந்து எழுதி கொடுக்க சொல்லுங்க. இனிமே வாபஸ் வாங்கிக்கிறேன்னு எழுதி கொடுக்க சொல்லுங்க. அண்ணே அண்ணே இதுக்கு சரியான தீர்வு கிடைக்கலைன்னா பொதுப்பணிக்கு எந்த நல்லவங்களும் வரமாட்டாங்க. இவங்க வந்து அக்யூஸ் இல்ல தலைவர் செயலாளர் அக்யூஸ்டா மோசடி வாக்கு எழுதி கொடுத்திருக்காரு. என்ன நியாயம்? ஏங்க நீங்க என்னங்க தேவையில்லாம ஏத்தி விடுறீங்க பிரச்சனை. ஏத்தி விடல ஏத்திலாம் விடல. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு நீங்க கேட்கிறீங்களா? இதுல என்னென்ன பிரச்சனை? இதுல என்ன நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு நீங்க கேட்கிறீங்களா வக்கீல் சார்? மன்னிப்பு கேட்கறதுல என்ன பிரச்சனை? இதுல எது ஈகோ எங்க தடுக்குது? ஈகோ எங்க தடுக்குது? நான் அவங்களை சொல்லியிருந்தா என்னை விட்டுருப்பாரா? நான் சொல்ல மாட்டேன். ஒரு என் உசிரே போனான்னு சொல்ல மாட்டேன். நான் சொல்லியிருந்தா விட்டுருப்பாரா? இல்ல நீங்க விட்டுருப்பீங்களா? சரி பண்ணி போயிடுவோம். நல்லபடியா முடிச்சு. ஹலோ ஹலோ நீங்க பேசுங்க. வாங்க இல்ல பேசுங்க. இல்ல அவங்க ஏதோ சொல்லி விட்டுருக்காங்கல்ல. வாங்க அவங்க ஏதோ சொல்லி விட்டுருக்காங்க. முடியுங்க. சாரி. இப்ப அதாவது நான் வந்து 14/8 சரி இப்ப தருங்க. அதுல லாயர் சொன்ன மாதிரி வக்கீல் சொன்ன மாதிரி நான் அதுல வந்து கசிவாயு உள்ளதுங்கிறது எழுதியிருக்கேன்ல. அது இந்த நம்ம நிர்வாகத்தில் உள்ளவங்களுக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னம்னா அவங்களுக்கு மன கஷ்டமா இருக்குன்னா அந்த கசிவாயு உள்ளதுங்கிறத நான் வந்து அதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளவுதான். வருத்தம் அண்ணனை வளர்க்கல அண்ணன் அதெல்லாம் இல்ல. வருத்தம் தெரிவிப்பது என்பது வேறு. பாதிக்கப்பட்டவர் நாங்க என்ன அக்யூஸா? நாங்க என்ன தப்பு பண்ணிருக்கோமா? சொல்லுங்கய்யா. எங்க சொந்த படத்துல ஊர் ஊரா போய் 1 மணி நேரம் பேசி நன்கொடைகளை வாங்கி பொது விஷயத்துக்காக கட்டியிருக்கோம். இதுல அண்ணன் மன்னிப்பு கேட்கணும். வேண்டாம் 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 வேண்டாம். வருத்தம் அண்ணன் அவங்க மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கணுமா இல்லையா? மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா மன்னிப்பு கேட்கணும். எங்களுடைய துணை செயலாளர் அவங்கள பத்தி ஒரு தடவை என்னமோ வாட்ஸ்அப்ல போட்டாருன்னு சொல்லி இவரை மதுரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி வெகு நேரம் உட்கார வச்சு என்கொயரி பண்ணி இவர்கிட்ட எங்க ராமநாதன் அவர்கள் இந்த இருக்காரு மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கி மன்னிப்பு கடிதத்தை பொதுத்தளத்தை போட்டு விட்டாருங்க. அப்ப அவருக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? என்ன நீங்க என்ன பேசுறீங்க நீங்க? அண்ணா அண்ணன் வந்து மன்னிப்பு கேட்கணும். தவற சுட்டி காட்டி இல்லண்ணா 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 நோ 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 மன்னிப்பு கேட்கணும். அண்ணே வருத்த அண்ணே மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கணும். நீ உட்காருங்க. அவர் பேசி கூட்டிட்டு வரும். இல்ல கொஞ்சம் கேஸ் வாபஸ் வாங்கணும். மன்னிப்பு கேட்கணும். கொஞ்சம் இருங்க. அவன் பேசி கூட்டிட்டு வரும்.
கொஞ்சம் இருங்க எல்லாரும் பேசுங்க. உட்காருங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ரகசியம் ஒப்பந்தம் போட்டிருக்கதாக எழுதியிருக்காங்க. ரகசிய ஒப்பந்தம் எல்லாம் போட்டிருந்தா நாங்க இப்படி ஓட்டெடுப்புக்கு வருவோமா? இப்ப நியாயத்தை பேசுங்க வக்கீலையா. சத்தியமா நான் நியாயத்தை பேசுறேன். வக்கீலா இருக்கீங்க. இல்ல சொல்றேனே. இப்ப நான் சிவா அண்ணன் சொல்லிட்டேன். சிவா அண்ணன் இந்த இது வந்து பெட்டிஷனை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டாரு. இதோட இந்த பிரச்சனையை முடிச்சுக்கணும். மன்னிப்பு கேளுனா இப்ப அவர் சில பேரை மன்னிப்பு கேட்க சொல்றாரு. மாத்தி லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு. மாத்தி மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. வருத்தம் தெரிவிச்சுட்டாரு. அந்த பெட்டிஷனை வாபஸ் வாங்கிடுவாரு. நீங்க வேணாம்னா போங்க. நாளைக்கு ஸ்டேஷன்ல பாத்துக்கோ. ஏஎஸ்பிட்ட பாத்துக்கோ. 11 மணிக்கு வர சொல்லிட்டாருல. அண்ணன் வந்து மன்னிப்பு கேட்கணும். இல்லைன்னா அவர்கள் மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கப்படும். பொதுக்குழுவில் சொல்லிட்டோம். அண்ணன் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும். இல்லைன்னா டிசிப்ளினரி ஆக்ஷன் will be taken tomorrow. அண்ணா வாபஸ் வாங்குறது வருத்தத்தை தெரிவித்துக்கிறதெல்லாம் பாலிஷ்டா சொல்றது. கோர்ட்ல அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் மோசடி வழக்கு கொடுத்துட்டு நான் வந்து வருத்தத்தை தெரிவிக்கிறேன். அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும். இல்லைன்னா நாளைக்கு டிசிப்ளினரி ஆக்ஷன் will be taken against ரங்கத்தை சார்ந்த அருள் சிவானந்தன் அவர்கள். நீங்க இருங்க. அது என்னங்க ஈகோ அது? அதாவது துணை செயலாளரை ஸ்டேஷன்ல உட்கார வச்சு 3-4 மணி நேரம் கழிச்சு மன்னிப்பு லெட்டர். அண்ணா சொல்லுங்க. ஹலோ அண்ணா 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 அனைவருக்கும் வணக்கம். இது இந்த பருவம் இந்த பருவத்தில் ஸ்டார்டிங்கில் நான் வந்து செலக்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் ஒரு மொட்டை பெடிஷன் வந்தது. எல்லாம் 7 நிர்வாகிகள் மேலே ஒரு மொட்டை பெடிஷன் வந்தது. அதை வந்து யார் போட்டாங்கன்னு விஸ்வநாதனுக்கு தான் தெரியும். போட்டது அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தவங்க பேர் பட்ட பேரை போட்டு எப்படி ஜெயிச்சு வந்தாங்க அவங்களோட பின்புலத்தையெல்லாம் போட்டு எல்லாருக்கும் அனுப்பிச்சுட்டாங்க. பாதி பேருக்கு அனுப்பிச்சுட்டாங்க. அதில் வந்து எனக்கு கூட ஒர்க் பண்ண அனில் முத்துக்குமார் ஒரு மெசேஜ் போட்டார். அதை நான் ஃபார்வேர்டு தான் பண்ணேன். மெசேஜை ஃபார்வேர்ட் பண்ணேன். என் மேலே திருமங்கலத்தில் கேஸ் கொடுத்துருந்தார். நான் திருப்பூரில் இருந்தேன். சிஎஸ்ஆர் போட்டு இன்ஸ்பெக்டர் இன்னைக்கே வரணுன்ட்டார். அன்னைக்கு சாயந்தரம் வந்தேன். நான் நம்மளை பற்றி தெரியல அவருக்கு. தெரிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் கை கொடுத்துட்டு சாரி ராமன் அப்படிங்கிறாரு. அப்போ பொதுத்தளத்தில் போட்டு நான் ஒரே இதுக்கு ஃபார்வர்ட் மட்டும் பண்ணேன். ஃபார்வர்ட் பண்ணதுக்கு என்ன ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அப்போ அவர் வந்து செய்வது நியாயம். இப்போ வந்து மோசடி புகார் கொடுத்துருக்காரு. மோசடிக்கு ஆதாரத்தை கொடுக்கணும். மோசடி புகார் கொடுத்தாருல, இங்கே பொது சபையில் வந்து ஆதாரத்தை கொடுக்கட்டும். அண்ணா ராங்கியத்தை சேர்ந்த திரு அருசிவானன் அவர்கள் மோசடி புகார் கொடுத்ததற்கு நீங்க சொன்னீங்கிறதுக்காக, அதாவது பொதுக்குழு உறுப்பினர்கள் சொன்னதற்காக நிர்வாகிகள் நாங்கள் ஒத்துக்கொண்டு இதர விஷயங்களை பேசுவோம்னு சொன்னீங்க. நீங்க சொன்னபடி நாங்க ஒத்துக்கிட்டோம். இப்ப நீங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் அவரை வருத்தம் தெரிவிக்கிறதெல்லாம் சும்மா பாலிஷ்டா சொல்றது. உங்களை ஒரு மாதிரி பேசிட்டு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொன்னா சரியா போயிடுமா? இது என்ன நியாயமா? இது தர்மமா? அண்ணன் அவர்கள் வந்து இப்ப அவர்கள் வந்து மன்னிப்பு சொல்லணும். அப்படி சொல்லலன்னா இன்னைக்கே இப்பவே சொல்லணும். கேஸ வாபஸ் வாங்கணும். அப்படி அண்ணன் அவர்கள் ஈகோ அவர்களுக்கு தடுக்குது அப்படின்னம்னா நாளைக்கு அவர்கள் மேல் டிசிப்ளின் இன்னைக்கே அவர்கள் மீது டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்துறோம். பொதுக்குழுவிலேயே எடுத்துறோம். நான் கேட்கிறேன், நான் பண்ண விடுவீங்களான்னு கேட்கிறேன். வெரி சிம்பிள். பொதுக்குழு உறுப்பினர்கள் இல்லாதவர்கள் இந்த அரங்கை விட்டு வெளியேறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
அவர்கள்லாம் தயவு செய்து இங்க ஆர்குமெண்ட்லாம் பண்ணாதீங்க. நியாயத்தை சொல்லுங்க. நியாயம் எல்லாருக்கும் ஒண்ணு. ஒருத்தருக்கு ஒரு நியாயம், இன்னொருத்தருக்கு ஒரு நியாயம் எல்லாம் கிடையாது. நம்மளாம் நகரத்தார்கள், நமக்கு நியாயம் தர்மம் எல்லாம் தெரியும். தயவு செய்து பொதுக்குழு உறுப்பினர்கள் இல்லாதவர்கள் தயவு செய்து அரங்கத்தை விட்டு வெளியில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆதாரம் இல்லாமல் எதுவும் கொடுக்கலையே இவர் மேலே. சும்மா அண்ணன் பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கும் போதே சொல்லிடுறோம். அண்ணன் அவர்கள் வந்து மோசடி வழக்குன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து அவங்க மன்னிப்பு கேட்கல அப்படின்னம்னா டிசிப்ளினரி ஆக்ஷன்னா என்னன்னு சொன்னோம். அவர்கள் காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தில் இருந்து நிரந்தரமாக இந்த பருவத்தில் மீது உள்ள நாட்களுக்கு நீக்கப்படுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளைக்கு நீங்க யாரும் ஏன் சொல்லாம பண்ணிய போன எல்லாம் சொல்லக்கூடாது, இப்பவே சொல்லிடுறோம். ஆமா ஆமா. அண்ணன் அரு சிவானந்தன் அவர்கள் இந்த மோசடி வழக்கு போலீசில் புகார் கொடுத்தது கொடுத்து மன்னிப்பு தெரிவிக்காத காரணத்தினால் அவர்கள் வருத்தம் வேற மன்னிப்பு வேற, அவர்கள் மீதமுள்ள அவையிலிருந்து அவர்கள் நீக்கப்படுகிறார்கள் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. நன்றி உரை வாசிக்குமாறு பேராசிரியர் அண்ணாமலை அவர்களை அண்ணா வருத்தமும் மன்னிப்பும் ஒண்ணுன்னா மன்னிப்பை கேட்டு போயிட முடியாத, அது ஏன் தடுக்குது? வருத்தம் வேற மன்னிப்பு வேற. வருத்தம் வந்து பாலிஷ்டா சொல்றது, அதை ஒண்ணு சொல்லாதீங்க. நன்றி உரை வாசிக்குமாறு பேராசிரியர் அண்ணாமலை அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் காலையிலிருந்து இன்று இப்பொழுது மதியம் வரை பங்கு பெற்றிருக்கிறீர்கள். நாம் எலெக்ஷன் தேதியை முடிவு செய்திருக்கிறோம். நாம் ஒன்றுபட்டால் சிறப்பாக செயல்படலாம் என்பதற்குத்தான் காசியிலே நாம் கட்டியிருக்கின்ற புதிய சத்திரம் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இப்பொழுது நமது பொதுக்குழு உறுப்பினர்கள் இந்த இடத்துல நான் ஒரே ஒரு பாயிண்டை மட்டும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, இன்னைக்கு பொதுக்குழு இருக்கும்பொழுது பொதுக்குழுவில் வந்து அவர்கள் கருத்துக்களை கூறாமல் நேற்று ஏன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தார்கள், அதுதான் என்னுடைய கேள்வி. ஏன்னா இன்னைக்கு மீட்டிங் இருக்கு, அவங்க மெம்பராக இருக்காங்க, இங்கே வந்து அவங்களுடைய கருத்துக்கள் சொல்லலாம். இங்கே வந்து கருத்துக்கள் சொல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்தது, அது என்னுடைய அதை இந்த இடத்துல மிக வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நம்ம இருப்போம் கலந்து பேசி முடிவு பண்ணிக்கலாம், கலந்து பேசி முடிவு பண்ணக்கூடியப்போ ஏன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அதை எல்லா பொறுப்பும்
உறுப்பினர்களுக்கும் நீங்கள் சொன்னதுனால கடைசியில் நாங்கள் செஞ்சிருக்கோம். நாங்கள் நேர்மையாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இன்று நடந்த எலெக்ஷன். இப்போ ஓட்டிங் விட்டால் ஓட்டிங் விட்டதில் நீங்கள் என்ன முடிவு சொன்னீங்களோ அதைத்தான் நிறைவேற்றலாம். நாங்கள் தனியாக எங்களுக்கு எண்ணமும் கிடையாது. பொதுக்குழு உறுப்பினர்கள் என்ன நினைக்கிறார்களோ அந்த அவர்களுடைய எண்ணத்தை பிரதிபலிப்பது தான் இந்த நிர்வாகத்தினுடைய முக்கிய கடமை. இதை நாங்கள் ஆரம்பத்திலிருந்து அப்படித்தான் செஞ்சுருக்கோம். இப்போவும் அது இன்னைக்கும் அதுதான் செஞ்சுருக்கோம். இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. நாங்கள் எங்களுடைய நேர்மைக்கு நாங்கள் நேர்மை தவறி நடந்ததில்லை. நாங்கள் இறைவனுக்கு பயப்படக்கூடியவர்கள், ஆண்டவனுக்கு பயப்படக்கூடியவர்கள், காசி விஸ்வநாதனுக்கு பயப்படக்கூடியவர்கள். நாங்கள் இறையும் நேர்மையாக பயந்து சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இதுவரை செய்திருக்கின்றோம். இன்றைய நடந்தது எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். யாரும் சொல்லி செய்யவில்லை. பொதுக்குழு உறுப்பினர்கள் நீங்கள் பங்கெடுத்து உங்களுடைய முடிவுதான் இறுதி முடிவு. இதை நாங்கள் அனைவரும் நிர்வாகம் சிறந்த மனத்துடன் அதாவது மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கின்றது. இன்று வந்து இங்கு கலந்து கொண்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை, நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.